வணக்கம் நண்பர்களே. காலையிலேயே விஜய்க்கு வந்த கெட்ட செய்தி. நீதிமன்ற விஷயத்தில் தாவேகா நினைத்தது முழுமையாக நடக்காததால் முதலமைச்சர் விஜய் அப்செட்டில் இருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்த விஷயத்தை தாவேகா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் கரூர் தொடர்பான வழக்கில் தாவேகா வெற்றி பெற்றிருந்தது. இதே உற்சாகத்தோடு மற்ற வழக்குகளில் நுழைந்த தாவேகாவுக்கு பெரிய ஏமாற்றம் தான் ஏற்பட்டிருக்கு. கடந்த ஜூன் மாதம் தூத்துக்குடி ஆத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசியிருந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் விஜய் குறித்து ரொம்பவே அவதூறாக குற்றச்சாட்டோடு பேசினார். அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் முன்ஜாமீன் கோரி அவர் நீதிமன்றத்தை அணுகியிருந்தார். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சாங்க. ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்ட 90 நிமிடங்களில், அதாவது 1.5 மணி நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். மேலும் அவர் தனது சொந்த காரில் காவல் நிலையத்திற்கு வர அனுமதிக்கப்படலை. காவல்துறையோட ஜீப்பில் தான் அவரை அழைத்து வரப்பட்டது. 6 மணி நேர விசாரணைக்கு பின்னர் அவர் திருச்செந்தூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட போது நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். இந்த வழக்கில் என்னதான் தாவேகா ஓவர் சீரியஸ் காட்டினாலும் அனிதா ராதாகிருஷ்ணனை சிறையில் அடைக்க முடியாமல் போனது தாவேகாவுக்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. அதேபோல் செந்தில் பாலாஜி வழக்கிலும் தாவேகாவின் ஆசை நிறைவேறல. முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு கரூர் செல்கிறார். அதற்கு முன்னதாக செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும் என்பது தாவேகாவின் பிளான் என சொல்லப்படுது. ஆனால் தாவேகா எதிர்பார்த்த மாதிரி செந்தில் பாலாஜியை கைது செய்ய முடியல. தாவேகா அரசை கவுக்க அக்கட்சி எம்எல்ஏவிடம் 35 கோடி பேரம் பேசியதா வழக்கு பதியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அடுத்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்தவர்களிடம் லிங்கில் இருந்ததாக செந்தில் பாலாஜி பக்கம் வழக்கு திரும்பியது. அவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு அடுக்கியது. தாவேகா எம்எல்ஏவை தொடர்பு கொண்டு பேசிய ஃபோன் கால் விவரங்களை அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜான் சத்யன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். கைதான குற்றவாளிகள் ஜூன் 25, 26, 27 தேதிகளில் கிண்டியில் உள்ள தனியார் ஓட்டலில் சந்தித்து பேசியதற்கான ஆதாரம் இருப்பதாகவும் 35 கோடி பேரத்தில் ஹவாலா பணம் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற டவுட் இருக்கிறது என்று கூறி செந்தில் பாலாஜியை கைது செய்ய கோரியிருந்தாங்க. ஆனால் தாவேகா எம்எல்ஏவை தொடர்பு கொண்டு என்ன பேசினாங்க என்பதற்கான ஆதாரம் இல்லை. அதேபோல் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் செந்தில் பாலாஜியின் அவர் மேலே இல்லை. இதையெல்லாம் திமுக தரப்பு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ நீதிமன்றத்தில் சுட்டி காட்டினார். மேலும் 2 முக்கியமான வழக்குகளிலும் நீதிமன்றம் வரை போய் நாங்கள் நினைத்ததை சாதிக்க முடியாமல் தாவேகா பின்னடைவை சந்திச்சிருக்கு. என்னதான் உச்சநீதிமன்றத்தில் தற்காலிக வெற்றி பெற்றாலும் மற்ற வழக்குகளில் தாவேகாவில் நினைத்து செய்ததை முடிக்கவில்லை. இதனால் விஜய் ரொம்பவே அப்செட்டில் இருக்காராம்.